ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக அர்ஜுனன் போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை உபதேசிக்கிறார். ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிஷ்சயஹ. மிக தெளிவாக அர்ஜுனனுக்கு சொல்கிறார். எப்படி இருந்தாலும் அர்ஜுனன் முன்னாடி என்ன கேட்டான், இந்த போரில் நம்ம ஜெயிக்க போறோமா இல்ல அவங்க ஜெயிக்க போறாங்களா தெரியல அப்படின்னு சொன்னான். 2வது அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே இங்க பகவான் சொல்கிறார், எப்படி வேணா இருக்கட்டுமே, ஹதோவா ஸ்வர்க்கம் பிராப்ஸ்யசி, இந்த போரில் நீ வீர மரணம் அடைந்தால் ஸ்வர்க்கத்தை அடைய போகிறார் இல்லையா, ஸ்வர்க்கத்துல போய் சிறந்த போகங்களை அனுபவிக்க போகிறாய். ஜித்வாவா ஒருவேளை வென்று விட்டால் மஹீம் போக்ஷ்யசே, இந்த பெரிய பூ உலகை ஆட்சி செய்ய போகிறாய். எப்படி பார்த்தாலும் இது வின் வின் சிச்சுவேஷன். நம்முடைய கடமையை செய்கின்ற விஷயத்துல இது எப்படி இருந்தாலும் முன்னாடி இருக்கிற கடமை, அர்ஜுனன் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தர்மம் இருக்கிறதே, அவன் செய்யக்கூடிய விஷயம், அதை எப்படி பார்த்தாலும் அதை செய்வது நன்மையைத்தான் தரும் என்பதை பகவான் சொல்கிறார். இந்த போரில் இறந்தால் நம்ம உயர்ந்த உலகங்களுக்கு செல்வோம், முக்கியமா ஸ்வர்கலோகத்திற்கு செல்வோம் அப்படிங்கிறது பாரத பண்பாட்டுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதனாலதான் அரசர்களாகட்டும் கொஞ்சம் கூட ஐயோ நான் இறந்து போயிடுவேனே, நான் உடல் இல்லை என்ற எண்ணம் மிக ஆழமாக இருப்பதுதான் அதுக்கு காரணம். ஏன்னா நான் ஒரு உயிர், இந்த உடல் போனாலும் எனக்கு வேறொரு நல்ல உடல் கிடைக்கும், இறைவன் எனக்கு வேற ஒரு இது வச்சிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எவ்வளவு ஆழமாக இந்திய சிந்தனையில் ஊறி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். புராண இதிகாச காலங்கள் தொட்டு இன்று வரை போரில் ஒருத்தர் வீர மரணம் அடையறதுக்கு தயாரா இருக்காருன்னா இது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இதற்கு சிறந்த ஒரு பலன் இருக்கிறது. போரில் வீர மரணம் அடைபவர் உயர்ந்த கதியை அடைகிறார், சிறந்த இன்பங்களை அனுபவிப்பார் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க அந்த விஷயம். ஒருவேளை இவன் ஜெயிச்சிட்டோம், இந்த பக்கம் வென்று விட்டோம்னு சொன்னா எப்படி இந்த பூவுலகை ஆட்சி செய்ய போறோம், எப்படி இருந்தாலும் இது நல்லதுதான் என்று பகவான் சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்ற, கிருத்த நிச்சயக, ஃபுல் டிட்டர்மினேஷனோட உறுதி பூண்டவனாக, யுத்தாயன உன்னுடைய கடமையை செய்வதன் பொருட்டு, தஸ்மாத் யுத்தாய கிருத நிச்சயக உத்திஷ்ட, எழுந்திருன்னு சொல்றார். ஹே கௌந்தேய, குந்தியின் புதல்வனே எழுந்திரு, உன்னோட கடமையை செய்யறதுக்கு உற்சாகமா எழுந்திரு, பி a man of action அப்படின்னு சொல்றார். நம்ம எல்லா நேரமும் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிற நேரங்கள் குறிப்பா என்ன செய்வோம்னா, ரொம்ப அப்படியே தளர்ந்து போய் புலம்பி எல்லாத்தையும் மேக்னிஃபை பண்ண ஆரம்பிப்போம். ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும், அதை பத்தியே பூதாகாரமா பேசி நம்மளுடைய பாஸ்ட் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி, அப்ப இப்படியாச்சு, இப்ப இப்படியாச்சு, அவங்களுக்கு அப்படியாச்சு, இவங்களுக்கு இப்படியாச்சு. என் முன்னால் இருக்கின்ற கடமை, அதை நான் எப்படி செய்ய வேண்டும். பகவான் ரொம்ப அழகான பாவனைகள்லாம் இதுக்கப்புறம் சொல்லி தர போறாரு. எப்படியெல்லாம் நாம் நம்முடைய ஆட்டிடியூட எப்படி வச்சுக்கணும் செயல் புரியும் பொழுது. யாருக்கு இல்லை பிரச்சனை, யாருக்கு இல்லை சவால், யாருக்கு இல்லை நெருக்கடி, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம்ங்கிறது தானே விஷயம் இருக்கிறது. உத்திஷ்ட, உன் கடமையை செய்வதன் பொருட்டு எழுந்திருன்னு சொல்றார். அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கான்னு தெரியறது, தேர்தட்டில் தளர்ந்து அமர்ந்தான்னு சொன்னார் இல்லையா முதல் அத்தியாயத்தோட கடைசியில. அவனும் எழுந்துக்கலன்னா அந்த இடத்துல முக்கியமா கடமையை செய்வதற்கு உற்சாகத்துடன் எழுந்திரு. நம்ம எல்லாரையும் கூப்பிடுறார் பகவான். ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு சம்ஸ்கிருதத்துல, யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி, வாழ்க்கையில சிறப்புகள்லாம் கிடைக்குமே தவிர தூங்கி கொண்டிருக்கிற சிங்கத்தோட வாயில போய் தானா விழாது. பசி வந்ததுன்னா சிங்கம் தான் வேட்டையாட போகணும், சிங்கம் தான் இது பண்ணதான். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாம யாருக்காவது எந்த காரியமாவது நடக்குமா? வெறும் வாயால பேசி 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 எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம், எவ்வளவு ஆற்றல்கள் வீணாகின்றன, மற்றவர்களுடைய நேரம் எவ்வளவு வீணாகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான செயல்கள், ப்ரொடக்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா என்னென்ன செயல்கள் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு என் கையில என்ன இருக்கு, இப்போ நான் என்ன செய்யணும். ஒரு சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்வார், பிரசன்ட் ஈஸ் பரமாத்மன். இந்த கணம், இந்த நொடி, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம செஞ்சுட்டே போகிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற கடமையிலேருந்து நான் தவறிட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல விஷயம் அல்ல. நம்மளை சுத்தி இருக்கிற ஹார்மனியை அது பாதிக்கும்.
பல பேருடைய வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையதா இருக்கு இல்லையா? ஸோ நான் அப்செட்டா இருக்கேன், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் அதுல இருக்கேன், ஆங்ஸைட்டில இருக்கேன், அதுல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்யாமல் விடக்கூடாது. பல நேரங்கள்ல கடமையே தெரப்பியா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? வேலை செய்யும் பொழுது என்ன செய்யறோம்னா நம்மளுடைய கவலையெல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துடுறோம். கவலைப்படுவதற்கு அவகாசமே இல்லைன்னு பகவான் இவ்வளவு நேரம் சொன்னார். ஆனா கூட இனிமே இந்த செயலை எப்படி நம்ம அழகா நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த செயல் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஒரு பூஜையாக மாற்ற முடியும், எவ்வளவு நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக அதை மலர வைக்க முடியும் என்பதை பகவான் இனிமே தெளிவாக அழகாக எடுத்து கூறுவார். அதை தொடர்ந்து நாம் கேட்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.